நார்மலாக நம்ம எப்போதும் பைக் ரைடு பண்ணுற மாதிரி சீட்டிங் பொசிஷன் உட்காந்துருப்போம். அது வந்து ரொம்ப ராங்கு. டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ செஞ்சு கட்டுவான் பாருங்கள், இந்த சீட்டிங் பொசிஷன் ரொம்ப வண்டியோட க்ளோஸாக வந்து உட்காந்துருந்தா தான் உங்களுக்கு டெசர்ட்டோட கிரிப்பு, இந்த சாண்டோட கிரிப்பு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மெயின் வந்து சீட்டிங் பொசிஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டிங் பொசிஷன். இந்த ஸ்டாண்டிங் பொசிஷன் எதாண்டா, நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா ஹம்ப் வரப்போ உங்களை வந்து வண்டியை விட்டு தூக்கி போடும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டேங்க்கில் வந்து கிரிப் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து வண்டி ஜம்ப் ஆகாது. வண்டி ஜம்ப் ஆனாலும் நீங்கள் ஜம்ப் பண்ண மாட்டீங்க. தேர்ட் மிஸ்டேக் என்னடா, ஒரு ஹம்ப் வருது, பெரிய ஹம்ப்பு, நீங்கள் த்ராடல் கொடுக்குறீங்க, வண்டி டெஃபினட்டாக பவர்ஃபுல் வண்டி வந்து ஃப்ளை பை ஆகும். ஃப்ளை பை ஆகுக்குள்ளே நார்மலாக ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பேக்கு உங்களோட வந்து ஃபுட்டு வந்து ஜம்ப் ஆகிடும். அப்போ ஜம்ப் ஆகுக்குள்ள என்னான்டா, ஃப்ரண்ட்டில் வந்து வந்துடுவீங்க. உங்களோட இந்த 2 தொடையும் அந்த டேங்க்கில் வச்சு கிரிப்பாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களோட லெக் வந்து மூவ் ஆகாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருங்க, ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் டெசர்ட் ரைடிங். ஸோ இதே மாதிரி மோர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா தி மோட்டர் ட்ரையாங்கல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.